உங்க போன்ல நீங்க கூகுள் ஆப் எல்லாம் பயன்படுத்துவீங்களா? அப்பனா அந்த கூகுள் ஆப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் ஒளிஞ்சிருக்கு. இந்த செட்டிங்கை நீங்க உங்க போனோட ஹோம் ஸ்கிரீன்ல செட் பண்றது மூலமா ரெண்டு அற்புதமான விஷயங்களை நீங்க அனுபவிக்க முடியும். அது மட்டும் இல்ல, இன்னும் ஏராளமான ஃபீச்சர்ஸ் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. சமீபத்துல தான் அறிமுகப்படுத்தினாங்க. நானும் இதை பத்தி லைட்டா ஒரு வீடியோ போட்டு கடந்து போயிட்டேன். இப்போ அதை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போறேன். சோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட கணிப்புக்கு அதிகம் பேர் கூகுளோட குரோமை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கூகுள் ஆப்பை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. எனிவே இருந்தாலும் உங்கள் ஃபோனில் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஒரு ப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷனாக தான் வருது. அப்போ கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு ஒளிஞ்சிருக்கு பார்த்துடலாமா? வாங்க. வழக்கம் போல உங்க போனை ஓபன் பண்ணிக்கங்க. அதாவது உங்க ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கூகுள் குரோமுக்கு பக்கத்துல சும்மா இருக்கக்கூடிய அந்த கூகுள் ஆப்பை நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணக்கூடாது, அதை அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சிங்கன்னா அதுல விட்ஜெட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போயிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு அட் அ கிளான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது சமீபத்துல தான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதை அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதை நம்ம தட்டினா இப்படி ஒரு ஆட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். அதை நம்ம கொடுத்துட்டா நமக்கு ஒரு 3 வகையான விட்ஜெட் ஸ்டைல் நமக்கு கொடுப்பாங்க. அதாவது உங்களுடைய அந்த ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டார்க்கான விஷயத்தை நான் செலக்ட் பண்ணுறேன். சாலிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பேஸ் எங்கே இருக்கோ அங்கே போய் இது செட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக அதை செட் பண்ணணும்னா இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் இப்படி கொண்டு டாப்பில் செட் பண்ணிக்கலாம். இப்படி செட் பண்ணுறது மூலியமா உங்கள் ஃபோனை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இன்னைக்கு என்ன டேட், என்ன கிழமை அதை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வெதர் ரிப்போர்ட், சரிங்களா, அதுவும் உங்களுக்கு செல்சியஸில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ அதை டீட்டெயிலாக தட்டி தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா, செமையா இருக்கா பாருங்க. 28 டிகிரி செல்சியஸ் எங்கள் ஊரில் இப்போ தற்சமயம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரமும் அதோட செல்சியஸ் வேறுபடும். அதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி ரைட்லேருந்து லெஃப்ட் பண்ணிங்கன்னா பார்க்கலாம் ஃபோர்காஸ்ட். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த 10 டே ஃபோர்காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிழமையை மட்டும்தான் லிஸ்ட் பண்ணாங்க. அதாவது திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணாங்க. இப்போ அடிஷ்னலாக என்ன பண்ணிருக்காங்கன்னா எந்த மாதம் என்ன தேதி அப்படிங்கிறதையும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் இதில் கவனிக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் கவனிச்சிங்களா? இதுக்கு முன்னாடி இருக்காது. இப்போ மந்த் அண்ட் டேட் அதை ரெண்டையும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கரண்ட் கண்டிஷன், நம்ம ஊரில் உள்ள கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சமாக இப்படி பிச்சு போட்டிருக்காங்க, பரோட்டா மாதிரி. அதையும் நீங்கள் கவனிக்கலாம். அதே மாதிரி சூரியன் உதிக்கிறது, சூரியன் மறைகிறது, அதையும் இங்கே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? மற்றபடி இன்னும் டீப்பாக நம்ம போக வேண்டாம், இவ்வளவு போதும் நமக்கு, சரிங்களா? ஸோ இந்த அற்புதமான விஷயமும் இந்த அட் அ கிளான்ஸ் அதாவது கூகுள் ஆப்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இதை நீங்கள் உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 3 டாட் இருக்கு பாருங்க, அதுக்குள்ளே போயிடலாம். அதுக்குள்ளே போனீங்கன்னா இதை பற்றி நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம். யூஸ்ஃபுல், நாட் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பாருங்கள் கஸ்டமைஸ்ன்னு கொடுத்து வெதர், அலாட், அப்கமிங், ஒர்க் ப்ரொஃபைல், ஃபுட் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டர், கம்யூட், டைம் டு லீவ், டிராவல், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது தேவையில்லாததோ அதை நீங்கள் பக்கத்தில் கூட இந்த டாகல் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். அப்படி இருந்தால் அது ஆனில் இருக்குது, நீங்கள் உடனே இதை ஆஃப் பண்ணிக்கலாம். எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது எங்கே டிஸ்பிளே ஆகும்னா மேலே பாருங்கள் அந்த கிழமை போட்டிருக்கா, அதுக்கப்புறம் மந்த் போட்டிருக்கா, தேதி போட்டிருக்கா, அதுக்கு மேலே மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஊரில் இருந்து வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதோட மெசேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஏன்னா நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அது யாரோடது, கூகுளோடது, சரிங்களா? அது எல்லாமே இதோட கனெக்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு உடனுக்குடனே மெசேஜ் இந்த இடத்துல டிஸ்பிளே, ஒரு நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளே. ஸோ அட் அ கிளான்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் கூகுள் ஆப்பில் இருக்குது. உங்கள் ஃபோனில் நீங்கள் வேணால் செட் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த அற்புதமான வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு பிடிச்சதை ஒன்று தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. இந்த வீடியோவை பற்றி நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள்.